இன்னொரு பக்கம் அண்ணன்னு சொல்லி தூக்கி விஜயை கொண்டாடுறாங்க யங்ஸ்டர்ஸ், அண்ணன் அண்ணன்ட்டு. இப்போ ஒரு பார்த்தாரு, மகனே நான் வந்து அப்பாவை மாறிக்கிறேன், நீ அண்ணனை மாறிட்டு எப்படியாவது நீ கேப்சர் பண்ணுறதுக்கான வழியை பாரு அப்படின்ட்டு இவர் ரூட்டை போட்டு கொடுக்குறாரு. ஆனால் இவரை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஒரு முதலமைச்சரை இங்கே வாழக்கூடிய மக்கள் மாற்றிருக்கிறாங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை. பெண்களின் அப்பாவான் அவர் வந்து, அதுதான் ஒட்டுமொத்த தமிழக பெண்களின் அப்பா. அது எப்படி ஒரு அப்பன் வந்து பெண்ணுக்கு மட்டும் அப்பனா இருப்பான், பையனுக்கு அப்பனா இருக்க மாட்டானா? இது எப்படி சாத்தியம்னு ஒன்று நான் கேட்குறது. பேனர்ன்றது திமுக தரப்புலேயும் வைக்கப்படுது. ஆமாம் சார், போஸ்ட் அடிக்கிறாங்க, பேனர் அடிக்கிறாங்க, அதில் லோகோ என்ன தெரியுமா இருக்குது? டிஎம்கே ஐடிவிக்கு. நம்ம எங்கேயுமே பதிவு பண்ணல, முறையாக பதிவு பண்ணுறேன். திமுக சொல்லக்கூடிய வார்த்தையை மிக தெளிவாக கவனிங்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அண்ணா மண்ணு பெரியார் மண்ணு சொன்னாக்கா மண்ணை தூக்கி விற்பாங்க, மாட்டிப்பாங்கன்ட்டு இந்த இப்போ மாட்டிக்கிட்டாரு. ஒரு ஆள் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறாரு. நம்பர் 1. நம்பர் 2, நாங்கள் போதையை ஒழிப்போம், கஞ்சா ஒழிப்போம்னு சொல்லும் போது நல்லா கூர்ந்து கவனிங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி போதை கஞ்சா பொருளெல்லாம் திமுக பின்னாடி ஒழிச்சு வச்சேன், எடுத்து விற்றான். ஜாஃபர் சாதிக்கு வந்து பல நபர்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. போலீஸ்காரங்க காசு கொடுத்துட்டு தான் கள்ளச்சாரம் விற்கிறானே இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ணாதுரை அண்ணான்னு கூப்பிடும் பொழுதுனா இயல்பாக வந்துச்சு. உங்களை எப்படி நீங்கள் அண்ணாவாகவும் உங்களை அப்பாவாகவும் எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்னு கேள்வி இருக்குல்ல. உள்ளபடி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பான ஒரு ஆட்சி கொடுத்துருக்கிறாரு. பெண்களுக்கு இது போல் வந்து பாலியல் தொல்லை நடக்கவே இல்லை. ரொம்ப வந்து பெண்களுக்கு சுதந்திரமான ஒரு மாநிலமாகவும் பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது இந்த வீடியோ நீங்கள் வெளியிட்டீங்கன்னாக்கா தூக்கி கொண்டாடுவானுங்க. மோடி அவர்கள் சொல்வது, மோடி கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக சார் இந்தியாவில் ஆண்டுகிட்டு இருக்காரு? அவர் தொடர்ச்சியாக 10 ஆண்டுக்கு கடந்துட்டார். இந்த தமிழ் மொழியை நான் கற்றுக்கொள்ள முடியல, தமிழ் மொழியை பேச முடியலன்னு நான் வருத்தப்படுறேன்னு சொன்னார்ல. இன்ன வரைக்கும் தமிழில் பேச கற்றுக்கிட்டாரா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த கூடிய தமிழ் மொழி, தமிழிலிருந்து தான் பல மொழிகளை பிறந்ததுன்னு சொல்லப்படக்கூடிய சூழலில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மொழியை வட மாநிலங்களில் நீங்கள் வந்து அங்கே தமிழ் ஒரு மொழியாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்களா? இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா? எங்களுக்கு என்ன தேவை, எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் பிள்ளை படிப்பதை நாங்கள் தடுக்கவும் இல்லை. விருப்பப்படக்கூடிய பிள்ளைகள் படிக்கிறார்கள் பொழுது இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ராஜாக்கு என்ன பிரச்சனை, அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை? புதுசாக பயங்கரமாக புலனாய்வு புள்ளி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்த மாதிரி ஒன்று பண்ணுறது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அவருடைய அவருமா உங்களில் ஒருவன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு வீடியோ பார்த்து. அப்படி சொல்லுங்கள் சார் நீங்கள். ஏன்னா இந்த இப்போ சமீப காலமாக அந்த அண்ணாமலை அட்ராசிட்டி ஜாஸ்தியாக இருக்கார். வந்ததுக்கப்புறம் அவர் வீடியோ வெளியிட்டு இப்போ இவர் ஏதோ வீடியோ வெளியிட்டானோடனே ஒரு மாதிரி பகீர்னு ஆயிடுச்சு. சொல்லுங்கள். அவருடைய எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டிருந்தார் இல்லையா, அந்த உங்களில் ஒருவன்ற நிகழ்ச்சி வெளியிட்டிருந்தார். அதுக்கு பிறகு நிறைய சம்பவங்கள், அதை வைத்து நிறைய ட்ரோல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதை ஒரு பிராண்டாகவே மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பா, மாண்புமிகு அப்பா, தமிழகத்தின் பெண்களின் அப்பா அப்படின்னு போட்டு நிறைய போஸ்டர்லாம் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் அப்பான்றாரு, உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அப்படின்ற ஒரு டேகோட வராரு. எதனால் இப்போ இந்த திடீர் இந்த அப்பா அண்ணன் கான்செப்ட்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மேயர் ஒரு பக்கம், தலைமை கழக அணி ஒரு பக்கம், மாவட்ட செயலாளர்கள் அணி ஒரு பக்கம் சொல்லி கிரிக்கெட் விளையாண்டு அதை வந்து மார்ச் 1 வந்து ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளுக்காக விளையாட்டு போட்டிகள் அவங்களுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் மேயரை பிளேயர் ஆக்கி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் போட்டிகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் ஒரு பக்கம், ஜாதிய ரீதியிலான பிரச்சனைகள், கொலைகள், பாலியல் துன்புறுத்தல்கள் அப்படின்னு ஒரு பக்கம். எப்படி பார்க்குறீங்க ஒட்டுமொத்தமாக இந்த மொத்த விஷயங்களையும் எப்படி பார்க்கலாம்? அதாவது சார், நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் வீடியோ வெளியிட்டார்னு சொன்னீங்க. ஒரே நேரத்தில் 2 பேருமே வந்து ப்ரொமோஷன் ஆகியிருக்காங்க. ஒருத்தர் அப்பாவை மாறி இருக்காரு, ஒருத்தர் அண்ணனா மாறி இருக்கிறாரு. சமீபமாக நீங்கள் ரொம்ப எடுத்து பாருங்கள், தளபதின்னு சொன்னாலும் டப்புன்னு எல்லாமே விஜய் தான் வந்துட்டார். நினைவுக்கு இயல்பாகவே அது மாறிடுச்சு. இப்போ நீங்கள் சார், நீங்கள் அப்படி நம்ம இயல்பாக மாறிடுச்சுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள். தளபதி தளபதி தளபதினு ஸ்டாலினை சொல்லி 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 இவ்வளோ காலமாக பழக்கினது அப்படின்னு சொல்லி காணாம போயிடுச்சு. இப்போ ஒரு ஆள் அரசியலுக்குள்ளே வந்துட்டார் ரொம்ப ஸ்ட்ராங்காக, தளபதினால விஜய்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இன்னொரு பக்கம் அண்ணன்னு சொல்லி தூக்கி விஜயை கொண்டாடுறாங்க யங்ஸ்டர்ஸ், அண்ணன் அண்ணன்ட்டு. இப்போ ஒரு பார்த்தாரு, மகனே நான் வந்து அப்பாவை மாறிக்கிறேன், நீ அண்ணனை மாறிட்டு எப்படியாவது நீ கேப்சர் பண்ணுறதுக்கான வழியை பாரு அப்படின்ட்டு இவர் ரூட்டை போட்டு கொடுக்குறாரு. ஆனால் இவரை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஒரு முதலமைச்சரை இங்கே வாழக்கூடிய மக்கள் மாற்றிருக்கிறாங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் முதலமைச்சரை எவ்வளோ பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிருக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து யாரோ இப்போ இந்த ஜிபி முத்து பேசுகிறாரு, அது ட்ரோல் மெட்டீரியலாக மாறுது, இந்த ஆபாசமாக சில நபர்லாம் பேசியே வளர்ந்துருப்பாங்க யூடியூப்பில். அந்த மாதிரி நபர்கள்னால் நம்ம ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர்
ஏற்கனவே ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய மகன் கலைஞர் கருணாநிதிக்குன்னு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. இந்த பாரம்பரியத்தில் நீங்கள் வந்த நபருடைய ஒரு நபரை வந்து இன்றைக்கி ரொம்ப இயல்பாக எப்படி போட்டு கலாய்க்கிறாங்கன்னா, அவர் அப்பான்னு சொன்ன விஷயத்த 7 மணிக்கு அப்படின்னா உனக்கு தூக்கம், எப்பா அப்பாப்பா அப்பாப்பா என்ன அப்பா இவனா அப்பேன் அப்படின்ற மாதிரியான இதை போட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, கண்ணுங்களா நான் சொல்கிறது கேளுங்கடா கண்ணுங்களா, வாலிப பசங்க இப்படிலாம் பண்ணாதீங்கடா கண்ணுங்களா அப்படின்னு சேலம் சிவராஜ் சித்த வைத்தியர் ஒருத்தர் பேசுவார். ஸ்டாலின் பேசுகிறதுல வாய்ஸை மட்டும் கொண்டு வந்ததை போட்டு கிட்டத்தட்ட எனக்கு அதை பார்க்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இல்லை சார், இது வந்து ஒரு சோஷியல் இது டிஜிட்டல் உலகம், சோஷியல் மீடியா உலகமாக இருக்கும்போது அதற்கு யாருமே மிஸ் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கு போனதுக்கப்புறம் அந்த இதில் வந்து யாருமே தப்பிக்க முடியாது. எல்லாருமே அந்த டிஜிட்டலில் சிக்கி தான் வரணும், சோஷியல் மீடியாவில் சிக்கி தான் ஆகணும் போது அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக தான் பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியுமா? உண்மையாகவே அவர் வந்து அப்பான்னு யாரும் கூப்பிட்றது இல்லையா? நம்ம கூட சில காணொலிகள்லாம் கூட பார்த்துருக்கோம். சில மாணவிகள்லாம் வந்து அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ கூப்பிட வச்சுட்டு இப்போ வீடியோ போடுறாங்க, தெரியுதா உங்களுக்கு? இதில் வந்து இவர் அப்பான்னு பேசி 5 நிமிஷத்தில் பேனர் அடிக்கிறாங்க சார், ஃப்ளெக்ஸ் வைக்கிறாங்க, போஸ்ட் அடிக்கிறாங்க. ஸோ எவ்வளவு எங்கே காட்டுங்க, இது உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா? இருக்கு, நான் காட்டுறேன் உங்களுக்கு, அனுப்பிச்சி வைக்கிறேன், மக்களுக்கு போட்டு காட்டி விடுங்க. என்னென்னு வைக்கிறேன்? பெண்களின் அப்பாவான் அவர் வந்து, அதுதான் ஒட்டுமொத்த தமிழக பெண்களின் அப்பா. அது எப்படி ஒரு அப்பன் வந்து பெண்ணுக்கு மட்டும் அப்பனா இருப்பான், பையனுக்கு அப்பனா இருக்க மாட்டானா? இது எப்படி சாத்தியம்னு ஒன்று நான் கேட்குறது. பேனர்ன்றது திமுக தரப்புலேயே வைக்கப்படுது. ஆமாம் சார், போஸ்ட் அடிக்கிறாங்க, பேனர் அடிக்கிறாங்க, அதில் லோகோ என்ன தெரியுமா இருக்குது? டிஎம்கே ஐடிவிக்கு. இதில் என்ன ஒரு ரொம்ப ட்ரோல் மெட்டீரியலாக அவரை மாற்ற தன்னுடைய கிரெடிபிலிட்டி அவர் இழந்துக்கிட்டே வரான்றதை புரியல. ஒரு சாமானிய பிள்ளைகள் வந்து இல்லை, அவர் வந்து உண்மையாக ஒரு விஷயம் பேசுகிறாருன்னு எடுத்துப்போம். அவர் வந்து இந்த விஷயத்தை உங்களில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாருன்னா அது ட்ரோல் ஆகிறதுக்கு அவருடைய கிரெடிபிலிட்டி எப்படி கம்மியாகும் சார்? ஏன் ட்ரோல் ஆச்சு? ஒரு அப்பன் மாதிரி நடந்துக்கிட்டேன்னா நாங்கள் அப்பனாவே உன்னை தூக்கி கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீ அப்பன் மாதிரி நடக்காமல் இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தகப்பன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய நபர் நீ வந்து தகப்பனாக இல்லைன்ற பொழுது சார், ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு தகப்பன் சரியில்லாட்டியே வந்து குடும்பத்துக்குள்ளே 1000 கேள்வி வரும், பிரச்சனைகள் வரும். பொண்டாட்டி ஒரு பக்கம் கிழிப்பா, பிள்ளைங்க ஒரு பக்கம் கிழிக்கும். நடக்குமா நடக்காதா? ஒரு ஸ்டேட்டுக்கு சிஎம் ஆகிட்டு வந்து ஸ்டேட்டில் எவ்வளோ பெரிய பாலியல் அத்துமீறல் நடந்து கொண்டிருக்கிறது, போதை கலாச்சாரம் போய்கிட்டு சாதிய பாகுபாடு போய்கிட்டு வெட்டு குத்து நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப கருவில் இருக்க குழந்தைகள் கூட பாதுகாப்பு இல்லாமல் இந்த ட்ரெயினில் நடந்த சம்பவம் நீங்கள் பார்ப்பீங்க. அதில் ஒரு கூடுதலாக பேச வேண்டிய விஷயம், அந்த குழந்தை கருவிலேருந்து இறந்துருச்சு, தாய்க்கு மேல் சிகிச்சை கொடுப்பதற்காக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. இப்போ சிஸ்டம் வந்து மருத்துவத்துறையில் இங்கே மோசமாக இருக்குது, காவல்துறையும் மோசமாக இருக்குது. இங்கே வந்து இயல்பாக எதுவுமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லாதப்போ என்னை எல்லா பெண்களும் அப்பான்னு கூப்பிடுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, இன்னும் உத்வேகமாக இருக்குதுனாக்கா எகத்தாளம் தானே அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஏங்க நாங்கள் கதறது உங்கள் காதில் கேட்கல, நீங்கள் கூப்பிட்டு வந்து விளம்பரத்துக்கு 4 பேர் நிற்க வச்சு அப்பா அப்பான்னு பேச விட்டு அது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு அதை பற்றி பேசி ஒரு வீடியோ போடுறீங்க, ஒரு காஸ்டியூமு, ஒரு கண்ணாடி. நான் கேட்குறேன், கண்ணாடி எடுத்து போட்டு ஆரம்பிக்கலாமா? என்ன இது? இந்த ஆரம்பிக்கலாமான்ற சொன்னோன்னே யார் ஞாபகம் உங்களுக்கு சொல்லுங்கள்? கமலஹாசன். அங்கே வந்துட்டார் பாருங்க நம்மால். புரியுதுங்களா? கமலஹாசன் எந்த படத்தில் சார் செய்வார்? இப்போ விக்ரம்னு ஒரு படம் வந்து அது ரெட் ஜெயின்ட்டோட ரிலீஸ் பண்ண படம். ஸோ அடுத்து விக்ரம் பார்ட் 3ல் வந்து இல்லை 2லேயோ வந்து இவர் நடிக்கிறதுக்கான ஒத்திகை பார்க்குறாங்க. யார்? ஸ்டாலின் அவர்கள் தான் சார். அவர் நடிகர் சார், நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. முன்னாள் நடிகர். நடிச்சிருக்காரு சார், நாடகங்களில் படங்களில் நடிச்சிருக்காரு தான். அப்போ நடிகர் தானே? நடிச்சிருக்காரு, நடிகர் தான். இப்போ 2026 அப்புறம் 2 பேருக்கும் வேலை இருக்காது, அப்பனுக்கு அண்ணனுக்கும். என்ன பண்ணணும்? இப்போயே ஒத்தியை பார்த்தா தான் கொஞ்சமாவது அங்கே போய் டேக் வாங்காமல் நடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவர் நடிக்கலையே, அதுக்கப்புறம் ஒரு கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் நடிக்கவே இல்லை. வந்ததுக்கப்புறம் தான் சார் ரொம்ப நடிக்கவே ஆரம்பித்தார். அதுதான் யதார்த்தமான பிரச்சனையே. இங்கே வந்து வந்ததுக்கப்புறம் தான் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறது, தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியாத மாதிரி நடிக்கிறது. ஒரு குற்றம் சொன்னாக்கா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்க, வெட்டினது ஒட்டினதுன்றது, சிறார்கள் ஆவினில் வேலை செய்கிறாங்கன்னா அப்படி நடக்கவே இல்லைன்றது, பாலியல் அத்துமீறல் நடந்துச்சுனாக்கா ஆதாரம் இருந்தால் கொண்டு வான்னு கேட்குறது. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்பொழுது தான் இது என்ன மாதிரியான தகப்பன்னு ஒரு கேள்வி வருதுல்ல சார். ஒன்றுமே செய்யாமல் மிச்சர் சாப்பிட்டு ஒரு தகப்பன் வீட்டில் இருந்தால் கூட கம்முன்னு விட்டுருவாங்க. ஒரு அட்ராசிட்டி நடக்கும் பொழுது ஒரு அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போடும் பொழுது அப்போ ஏன் உங்களை ட்ரோலாக மாற்றுறான்றது உங்களுக்கு அந்த விஷயம் புரியலையே. ஜெயலலிதாவை அம்மான்னு சொன்ன பொழுது இந்த மாதிரி ட்ரோல் ஆச்சா சார்? கலைஞர் கருணாநிதினு சொல்லும் போது ட்ரோல் ஆச்சா? கலைஞர்னு வந்த பொழுது ட்ரோல் ஆகலையே. அப்போ கலைஞர் ட்ரோல் ஆகலை, ஜெயலலிதா ட்ரோல் ஆகலை, ஸ்டாலின் ட்ரோல் ஆகிறீங்க. சமகாலத்தில் 4 வருஷம் ஆண்ட எடப்பாடி கூட இந்தளவுக்கு ட்ரோலே ஆகலை, நிதர்சனமான உண்மை. இப்போ விஜய் வந்திருக்கிறாப்புல ட்ரோல் ஆகலை. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். திரும்ப இருக்கிறாரு, அவர் வந்து டிஎம்கேக்கு முட்டு கொடுக்குறதுனால ட்ரோல் ஆனார் தவிர இல்லாட்டி கிடையாது. ராமதாஸ் இருக்கிறாரு, ஐயா மருத்துவர் இருக்கிறாரு, ட்ரோல் ஆனாரா?
ஏதாவது ஒரு சம்பவம் வந்து அவர் ஒன்றே ஒன்று பேசினது மட்டும்தான் ட்ரோல் ஆச்சு. எது? எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னார்ல. அப்போது எந்த தொனியில் பேசுகிறது, எதை பேசுகிறத பொறுத்து தான் ட்ரோல் ஆகிறதும் ஆகாதுன்னும் பொழுது உங்களை ட்ரோல் மெட்டீரியலாக தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் தான் சார் அடுத்த டிசைடிங் ஃபேக்டர். நீங்கள் ஓட்டு போடுறதா இருக்கட்டும், இன்றைக்கி வந்து உழைப்பாக இருக்கட்டும், மேன் பவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாடு வந்து தொழில் வளத்துலேயும் சரி பொருளாதார ரீதியும் ஒரு வளர்ச்சி பண்ணாக்கா மேன் பவர் இஸ் மேண்டரி. அப்போ அந்த மேன் பவர் யார்? யங்ஸ்டர்ஸ். அந்த யங்ஸ்டர்ஸ் உங்களை என்னவா பார்க்குறான்? ட்ரோல் மெட்டீரியலாக பார்க்குறான் பொழுது இது ஒரு முதலமைச்சருக்கு புரியணுமா புரியக்கூடாதா? சரி, அவர் வந்து நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அவர் வந்து ட்ரோல் மெட்டீரியல் இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி. அண்ணன் அப்படின்ற ஒரு டேக் வருது இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, அதுவும் அப்போ அது பிளான்ட், அது அவங்களோட இதில் அதுவும் இருக்கா? வெல் பிளான்டு தானே சார். எதனால் இப்போ அண்ணன் உங்கள் வீட்டில் இனிமேல் நானும் ஒரு அண்ணனாக இருப்பேங்கிறாரு. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வைக்கவா? நம்ம எங்கேயுமே பதிவு பண்ணல, முறையாக பதிவு பண்ணுறேன். திமுக சொல்லக்கூடிய வார்த்தையை மிக தெளிவாக கவனிங்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அண்ணா மண்ணு பெரியார் மண்ணு சொன்னாக்கா மண்ணை தூக்கி விற்பாங்க, மாட்டிப்பாங்கன்ட்டு அப்போ மாட்டிக்கிட்டாரு. ஒரு ஆள் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறாரு. நம்பர் 1. நம்பர் 2, நாங்கள் போதையை ஒழிப்போம், கஞ்சா ஒழிப்போம்னு சொல்லும் போது நல்லா கூர்ந்து கவனிங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி போதை கஞ்சா பொருளெல்லாம் திமுக பின்னாடி ஒழிச்சு வச்சேன், எடுத்து விற்றான். ஜாஃபர் சாதிக்லேருந்து பல நபர்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. போலீஸ்காரங்க காசு கொடுத்துட்டு தான் கள்ளச்சாரம் விற்கிறானே இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. 2. இப்போ 2 பேர் என்ன சொல்கிறாங்க? ஒருத்தர் அப்பா, ஒருத்தர் அண்ணன். நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆளை வந்துட்டாங்க, நம்ம சொத்தில் பங்கு வைப்பாங்க. அடுத்து புரிஞ்சா உங்களுக்கு? மிச்சம் சொச்சம் நம்ம வீட்டில் சொல்லிட்டே, நான் உனக்கு அண்ணன், எனக்கு 10 பங்கு வேணும், நான் அப்பா, நான் தான் டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லும் பொழுது நம்ம சேர்த்து வச்சுருக்கக்கூடிய சொத்தில் எதில் கை வைக்க போகிறாங்க, எதில் வரி ஏற்ற போகிறாங்க, எதை கொண்டு போய் நட்டத்தில் விட போகிறாங்கன்னு இப்போ தெரியாமல் இன்றைக்கி அவங்க சொல்கிறத நீங்கள் யதார்த்தமாக எடுத்துக்கிறீங்க. ஆனால் இவர்கள் திமுக ஒரு வார்த்தை சொன்னாலே அதுக்கு உள்ள ஒரு பெரிய சூட்சமாக ஒளிஞ்சிருக்கும். நம்ம குடும்பத்தில் எதை கையில் தலையில் கை வச்சு எந்த சொத்தை பிடுங்குவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமல் இருப்பதற்கான ஒரு வழிவகை நடக்குதுன்றது தான் என் பார்வையில் நான் பார்க்குறேன். ஆமாம் சார், நீங்கள் அண்ணன் ஆகிட்டார், அப்பாவாகிட்டார், நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். திராவிட மண், அண்ணா மண்ணா மண்ணு போச்சு, ஓகே, பிரச்சனை கிடையாது. இவன் குடும்பத்தில் ஒரு ஆளாக வந்து நம்மளை வந்து கபலீகரம் செய்யக்கூடிய வேலையை வந்து ரொம்ப இயல்பாக செய்வதற்கு ஏதோ ஒரு திட்ட வடிவம் இருப்பது போல தான் தெரியாது தவிர, உங்களை அண்ணனாக பார்த்தோமா, உதயநிதி அவர்களே அண்ணனாக பார்க்குறோமா? நீங்கள் இவ்வளோ நாள் என்ன சொன்னீங்க? சின்னவர் தானே சொன்னீங்க. சின்னவர்னு ஒரு பிராண்டை, ஒரு லேபிளை நீங்கள் உருவாக்கி கொண்டு வந்துட்டீங்க, சின்னவர்ன்ட்டு. அந்த சின்னவர்னு ஒரே ஒரு போஸ்ட்டு KN நேரு மகனுக்கு வச்சதுக்கு பேனரை கிழிச்சு தொங்க விட்டு பெரிய கலவரமாக்கி விட்டீங்க. அப்போ அந்த சின்னவன்ற பேனரை விட்டுட்டு நீங்கள் அண்ணன் ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளே வரீங்கனாலே திட்டமிட்டு வர்றது தானே சார். இயல்பாக கூப்பிடணும். அண்ணாதுரை அண்ணான்னு கூப்பிடும் பொழுதுனா இயல்பாக வந்துச்சு. உங்களை எப்படி நீங்கள் அண்ணாவாகவும் உங்களை அப்பாவாகவும் எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்னு கேள்வி இருக்குல்ல. உள்ளபடி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பான ஒரு ஆட்சி கொடுத்துருக்கிறாரு. பெண்களுக்கு இது போல் வந்து பாலியல் தொல்லை நடக்கவே இல்லை. ரொம்ப வந்து பெண்களுக்கு சுதந்திரமான ஒரு மாநிலமாகவும் பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது இந்த வீடியோ நீங்கள் வெளியிட்டீங்கன்னாக்கா தூக்கி கொண்டாடுவாங்க. ஸ்டாலின் வந்து கர்நாடகாவில் தண்ணி வாங்கி கொடுக்கலன்னும் பொழுது தர்ப்பணம் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வேடிக்கை பார்த்தாங்க. ஆந்திரா மக்கள் தர்ப்பணம் பண்ணும் பொழுது உதயநிதி அவர்களுடைய ஃபோட்டோவை வச்சு செருப்பால் அடித்து ஒன்றுக்கு போனானுங்க. பெரிய அதிருப்தி ஏற்பட்டுச்சு சனாதன மேட்டில். தமிழ்நாடு மக்கள் வேடிக்கை தான் பார்த்தாங்க. யாருக்கும் எந்த ஒரு எதிர்ப்போ ஒரு வருத்தமோ ஒரு பதிவு கூட ஏற்படலைன்னும் பொழுது நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதுக்கான ரியாக்ஷன் தான் இப்போ மக்கள் கொடுக்குறாங்கன்னும் பொழுது நீங்கள் 2 பேருமே நீங்கள் ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கிறீங்கன்னு தான் நிதர்சனமான உண்மை. இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு பிரச்சனை இப்போ ஒரு 4-5 நாட்களாக நடந்துகிட்டு இருக்குது, நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏழை எளிய மக்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களில் மும்மொழி கொள்கையை நீங்கள் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. அதுவே நீங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில், அது திமுக நடத்தக்கூடிய பள்ளிகளாக இருக்கட்டும், இதிலலாம் வந்து மும்மொழி கொள்கை மாதிரி இப்போ ஹிந்தியெல்லாம் தாராளமாக காசு கட்டி படிக்கிறாங்க. ஆனால் அங்கே காசு கட்டி படிக்கக்கூடிய மக்களுக்கு இங்கே இலவசமாக நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். அதை நீங்கள் வந்து தடுக்கிறீங்க. நாங்கள் ஹிந்தியை வந்து படிக்க வேணானே இப்போ ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்ல, 3வது ஒரு லாங்குவேஜை நீங்கள் படிங்க அப்படின்றது தான் எங்களுடைய கொள்கை. அது எந்த லாங்குவேஜாக வேணால் இருக்கலாம். அது ஒரு பக்கம். திமுக நபர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள் மீது வந்து குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கும்போது விஜயும் அதில் வந்து சேர்த்துட்டார். விஜய் வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறார், அது எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் ஒரு CBSE பள்ளி நடத்துகிறார். அந்த பள்ளியிலையும் வந்து ஹிந்தி வந்து கற்றுத்தரப்படுது அப்படின்றார். இன்னொரு பக்கம் ராஜா அவர்கள் குறிப்பிட்டு ஒரு ட்வீட்டே போடுறாரு. நீங்கள் நடிக்கக்கூடிய படத்தில் ஒரு பாடலே வச்சுருக்கீங்க, ஆலமர பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டாக மாறணும்னு, நீ தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும் அப்படின்னு ஒரு பாட்டே வைக்கிறீங்க. ஆனால் இதில் வந்து நிதர்சனத்தில் அப்படி இல்லை அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மும்மொழி கொள்கை வேணுமா வேணாமா அப்படின்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கும்போது விஜய் அவர்களே ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்காரு, இது எத்தனை பேருக்கு தெரியும்னு ஒரு பக்கம் ஒரு கேள்வி வைக்கிறாரு. உங்களுடைய ஜப்பான்காரன் எதாவது கண்டுபிடிச்சிருக்கான், இது எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து நிற்கிது பாருன்னு ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க. அதே போல்
சார் வாங்க சார் வாங்க, நவீன மிஷின் இது, நவீன மிஷின், மூட்டை பூச்சியை கொள்ளக்கூடிய நவீன மிஷின், எடுத்து போடுறோம், டொங்கு டொங்குன்னு குத்துறோம், சாகும். இது எப்படி நகைப்புக்குரியதாக இருக்கோ அதே போல் தான் வந்து விஜய் ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு, இன்றைக்கி இவர் ஏதோ புலனாய்வு புலி புதுசாக கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்கிற மாதிரி. இடம் விஜய் பேரில் இருக்குது. சந்திரசேகர் அவங்க தகப்பனார் தான் நடத்துகிறாரு. யார் அவருடைய இறந்த மகளுடைய பேரில் நடத்துகிறாரு. அதை ஒரு சர்வீஸ் மைண்டடில் பல விஷயங்கள் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ப்ரைவேட் செக்டார்ஸில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இவர் கண்டுபிடிச்சி பயங்கரமாக சொல்கிற மாதிரி. பேசிக்கான ஒரு விஷயத்தை வந்து இங்கே எல்லாருமே புரிய தவறுறீங்க. அண்ணாமலை சொல்லக்கூடியது 5ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து தமிழுக்கு வந்து கட்டாய கல்வியாக வச்சுருக்கிறோம், 6ஆம் வகுப்புக்கு மேலே தான் வந்து இது வந்து படிக்க சொல்கிறோம், இதில் வந்து அடிப்படையில் உங்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்துரும், அதுக்கு பிறகு தானே மாறுது, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. நான் அப்படியே கொஞ்சம் உள்டாவாக நீங்கள் யோசிங்களேன். 5ஆவது வரைக்கும் 7ஆவது வரைக்குமே சில பிள்ளைகள் ஸ்கூலில் ஹிந்தி கற்றுருந்துருக்கோம். அதுக்கப்புறம் ஹிந்தியை வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போது அவன் 25 வயசு 30 வயசு இருக்கக்கூடிய நபர்கிட்ட போயிட்டு ஹிந்தியை வந்து ஒரு எழுத்து கூட்டி படிக்க சொல்லுங்கள், தெரியுமா அவனுக்கு? தெரியாது. ஏன் சொல்கிறேன்னா, நான் உட்பட படிச்சிருக்கிறேன். அந்த பரீட்சா ஒரு எக்ஸாம்லாம் வைப்பாங்க, எழுதி ஃபஸ்ட் மார்க்லாம் வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கி ஹிந்தியை பற்றி நமக்கு படிக்க தெரியுமா எழுத தெரியுமான்னு தெரியாது. ஆனால் அதில் கூடுதலாக ஒரு செய்தியை காட்டிட்டு அப்புறம் அதை பற்றி பேசுவோம். அப்போது ஹிந்தியை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுங்களேன். அப்போ 5ஆவது வரைக்கும் தமிழை படிச்சுட்டு 5ஆவதுக்கு மேலே வந்து தமிழை படிக்காமல் போகும் பொழுது அவன் வளர்ந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கடந்து படும் பொழுது தாய்மொழி என்றதை எழுதவோ படிக்கவோ அவனுக்கு தெரியாமல் போயிடும். வெறும் வந்து சொல்லாக பேசக்கூடிய வழக்காடு மொழியாக மட்டும்தான் இருக்குமே தவிர, அப்போ ஒரு இனத்தில் வந்து கை வைக்கணும்னாக்கா மொழியில் கை வைக்கணும். இங்கே மோடி அவர்கள் சொல்வது, மோடிக்கு அடுத்துட்டு எத்தனை வருஷமாக சார் இந்தியாவில் ஆண்டுகிட்டு இருக்கார் அவர்? தொடர்ச்சியாக 10 ஆண்டுக்கு கடந்துட்டார். இந்த தமிழ் மொழியை நான் கற்றுக்கொள்ள முடியல, தமிழ் மொழியை பேச முடியலன்னு நான் வருத்தப்படுறேன்னு சொன்னார்ல, இன்ன வரைக்கும் தமிழை பேச கற்றுக்கிட்டாரா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த கூடிய தமிழ் மொழி, தமிழிலிருந்து தான் பல மொழிகளை பிறந்ததுன்னு சொல்லப்படக்கூடிய சூழலில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மொழியை வட மாநிலங்களில் நீங்கள் வந்து அங்கே தமிழ் ஒரு மொழியாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்களா? இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா? அதுவும் கிடையாது. அப்போது ஸ்கூல்ஸில் நீங்கள் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகுனாக்கா, கேந்திர வித்யாலய போல் வந்து இருக்கக்கூடிய அரசாங்கம் பள்ளியும் மாறிடும். காலப்போக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 49 கேந்திர வித்யாலய பள்ளிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ் ஒரு சப்ஜெக்டே அங்கே கிடையாது. தமிழ் சொல்லிக் கொடுப்பதுக்கு டீச்சர்ஸ் கிடையாது. ஹிந்தியும் சமஸ்கிருதமும் படித்து 6th பாஸ் பண்ணால் தான் நீங்கள் 7th போக முடியும்னு ஒரு கட்டாயம் வந்துடும் பொழுது, நீங்கள் இங்கே ஹிந்தியை கொண்டு வந்து வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தமிழ் மொழியிலேருந்து இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு இப்போ இங்கே வந்து அவங்கள ஊக்குவிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தமிழ் வந்து 5ஆவதுலேயே அழிஞ்சு போயிடணும் பொழுது அப்படியே தொடர ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு பிறகு எப்பயுமே இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொண்டு வர சித்தாந்தம்னாக்கா உடனே அது பெரிய லெவலில் பாதிப்பாகவே தெரியாது. ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி பார்க்கும்போது கரையான் மாதிரி எல்லாத்தையும் அரிச்சு கிடக்கும், வெளியில் ஒரு கூடுமே இருக்கும், உள்ளே ஒன்றுமே இருக்காது. அப்போ அது மாதிரி தமிழ் என்ற ஒரு மொழி பிள்ளைகளுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாத ஒரு மொழியாக மாறி நாளைக்கு இந்த இனமே வந்து இந்த தமிழை மறக்கடிக்கக்கூடிய, நம்மளுடைய மரபை பற்றி தெரிந்து கொள்ளாமல், தமிழ் மொழியோட சிறப்பை பற்றி தெரிந்து கொள்ளாமல், வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளாமல் மடைமாற்றி அந்த சமூகம் தன்னுடைய சுயத்தன்மையை இழக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். அதனால தான் எப்பயுமே நம்ம வந்து மும்மொழி கொள்கை வேணாம்னு சொல்கிறதோடைய அடிப்படை ரீசனே இதுதான். நீங்கள் வந்து விருப்பப்படக்கூடிய நபர்கள் ஹிந்தி படிக்கிறாங்களா படிக்கலையா தமிழ்நாட்டில்னாக்கா படிக்கிறாங்க, ஃப்ரெஞ்சு எடுத்து படிக்கிறாங்க, ஸ்பானிஷ் எடுத்து படிக்கிறாங்க. ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களே இது யாருமே நம்ம வந்து படிக்க வேணாம்னு இங்கே யாருமே சார் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே சாராயம் வைக்கக்கூடாது, கஞ்சா வைக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. விற்கிறாங்களா வைக்கலையா? விற்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஹிந்தி படிக்கக்கூடாது, ஸ்பானிஷ் படிக்கக்கூடாது எங்கேயா நம்ம சொல்லியிருக்கோமா? படிக்கிறாங்க. அப்போ இந்த பேசிக்கான விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நீங்கள் பிஜேபி நீங்கள் செஞ்ச பாயசத்தை நீங்களே நக்கி ருசித்து சாப்பிடுங்க, வேணான்னு சொல்லலை. அதை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து குடின்றீங்களா? எங்களுக்கு அது வேணான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு என்ன தேவை, எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் பிள்ளை படிப்பதை நாங்கள் தடுக்கவும் இல்லை. விருப்பப்படக்கூடிய பிள்ளைகள் படிக்கிறார்கள் பொழுது இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ராஜாக்கு என்ன பிரச்சனை? அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை? புதுசாக பயங்கரமாக புலனாய்வு புள்ளி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்த மாதிரி ஒன்று பண்ணுறது, இந்த சட்டையை அவுத்து போட்டு நாட்டோட சாட்டையில் தூக்கி அடிச்சுட்டு கிடக்கிறது. அண்ணாமலை வந்து அண்ணா எனக்கு ஹிந்தி தெரியாதுண்ணா, ஒரு வார்த்தை கூட எனக்கு ஹிந்தி தெரியாதுண்ணா சொல்லியிருக்காரா இல்லையா? நீங்கள் நேஷனல் மீடியாவில் போய்ட்டு ஹிந்தியில் பயங்கரமாக பேசி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததாக இருக்கட்டும், பேட்டி கொடுத்ததாக இருக்கட்டும், எல்லாமே வந்துச்சுல்ல. ஒரு நபர் வந்து ஒரு மொழி தெரியுதுன்னு சொன்னால் அது பெருமையோடு சொல்லுவானா, அதை மறப்பானா சார்? பெருமையோட தான் சொல்லுது. ஒரு திருட்டுத்தனம் பண்ண வந்தானே திருட்டுத்தனம் பண்ணதை வந்து வெளியே சொல்ல மாட்டான். கட்டுங்களா? திருடி இருக்கான், ஒரு பொய் சொல்லியிருக்கானா சொல்ல மாட்டான். ஒரு மொழி ஒரு மொழியை கற்றுருக்கீங்க, நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்லாம் போய் வேலை செஞ்சுருக்கீங்க பொழுது இயல்பு ஒரு மொழியை கற்றுக்கலாம். இன்றைக்கி இங்கே வந்து வட மாநிலத்தோட ஹிந்திக்காரன் வேலை செய்கிறான், அவங்ககிட்ட நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். சாதாரண ஒரு பில்டிங் கட்டினா அவன்கிட்ட வந்து பல வார்த்தை கற்றுப்பான். அப்போ அண்ணாமலை அப்படி கற்றுக்கிட்டு ஒரு மொழியை கற்றுக்கிட்ட
எனக்கு ஹிந்தி ஒரு வார்த்தை கூட தெரியாதுன்னு நீ சொல்லி மறைக்கிறேன்னா அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சூட்சம் என்ன உனக்கு? அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ஹிந்தி பேசினா ஹிந்தி மாதிரி நம்ம சொல்கிறோன்னாக்கா நம்மளை வேறு மாதிரி பார்ப்பான், எடுபடாதுன்ற மாதிரி ஒரு மனநிலை வச்சுக்கிட்டு சரியா? இல்லை இங்கே வந்து ஒரு கேவலமான அரசியல், ஹிந்திலாம் தெரியாதுண்ணா, நானும் உங்களோட ஒரு ஆள் தானா, நானும் திராவிட கலர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் பேசினது. இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் அந்த அறிவுக்குள்ளே இல்லாமல் இப்படி ஒரு ஊட்டிட்டு விஜய் ஏதோ புதுசாக இது பண்ணிட்டாருன்ற மாதிரி கொண்டு வந்து பேசக்கூடிய அண்ணாமலையை நீங்கள் மோசமான மனநிலை பிஜேபி என்ற ஒரு கட்சிக்குள்ளே அண்ணாமலை வந்த பிறகு ஆடியோ வீடியோ இந்த கலாச்சாரம் போய்கிட்டு இருக்கிறது. இதுபோல் வந்து தரவுகள் பயங்கரமாக எடுத்து விடுறேன்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும், ஒரு மனுஷன் வந்து பொது வழியில் சட்டை அவுத்து போட்டு சாட்டையில் அடிச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு பப்ளிசிட்டி பைத்தியமாக பண்ணக்கூடிய அளவில் ஒரு சில வேலையில் செய்யக்கூடிய நபரை புறம் தள்ளிட்டு போகணும். ஏன்னா அண்ணாமலைனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இது வரைக்கும் ஒரு நலன் ஒரு நல்லது நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பகிரங்கமாக சொன்னீங்கன்னா எதுன்னு சொல்லுவீங்க? ஒரு ஊடகவியலராக நீங்களுமே எவ்வளோ விஷயம் பார்த்துருப்பீங்கல்ல சார், இந்த விஷயத்தினால இவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்பட்டிருக்கு, ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னா எதுன்னு சொல்லுவீங்க? அவர் கட்சியை அவர் வளர்த்துருக்காரு. என்ன சார்? அவர் கட்சியை அவர் தமிழ்நாட்டில் பரவலாக காண்ற அளவுக்கு பண்ணியிருக்காரு. அண்ணாமலை வளர்த்துருக்கிறாரு. ரிசல்ட்டு அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. பிஜேபிக்கு இண்டிவிஜுவலாக ஏறியிருக்கா? நீங்கள் திமுக முதுகில் ஏறி சவாரி பண்ணிட்டு 4 சீட்டு வாங்கிட்டு வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு போனாட்டி சொன்ன அந்த உருட்டெலாம் கிடையாது. உனக்கு இண்டிவிஜுவலாக எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது, நீ எந்த ரேஞ்சில் இன்னும் இருக்கிற, என்னைக்கு நீ மறுபடியும் கொஞ்சம் நஞ்சம் நீ வளர்த்துட்டதாக கொண்டு வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து கடைசியாக மறுபடியும் என்றைக்கு மூத்திரம் குடிங்க நோய் குணமாகும், மாட்டு மூத்திரம் சார், நீ வேறு எதுவும் நினச்சக்கூடாது, மாட்டு மூத்திரம் குடிச்சேன்னு நோய் குணமாகும்னு பேச ஆரம்பித்தாங்களா? கடைசி வரைக்கும் இவங்க மூத்திரத்தில் தான் போய் நிற்பானுங்க. இப்படி மூர்க்கத்தனமாக தான் பேசிக்கிட்டு சுற்றுவாங்கிறதுனால தான் தமிழ்நாடு தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறது. ஒரு அண்ணாமலை இல்லை சார், 1000 அண்ணாமலை வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள் தாமரை மலராது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. மிக்க மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நெட்வொர்க்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார்.